ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். அதுக்காக கொத்தவரங்காயை வெட்டி வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தவரங்காயை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வேக விடுவோம். வேக விட்டு நம்ம வடித்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி வடிகட்டிட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வரட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு 3 வெங்காயம் சின்ன சைஸில் வெட்டி எடுத்துருக்கேன். சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இந்த இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஒரு ஸ்பூன். இது நல்லா அரை வேக்காடு வேகட்டுங்க. நம்ம ஏற்கனவே அரை வேக்காடு வேக வச்சு எடுத்தாச்சு. ஏன்னா அதில் உள்ள சிறுங்கசுப்பு போயிடும். அதுக்காக தான் அரை வேக்காடு வேக வச்சு அந்த தண்ணி இருத்துட்டு போடுறது. இப்போ இதில் நல்லா வெந்து வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைப்போம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வேக விடும் ஒரு 5 மினிட்ஸ். இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட போகிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இங்கே பாருங்கள், கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கும் பிடிக்கும். இது சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.